நம்ம ரேவதிக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம கௌதம் கிட்ட சொல்லணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு யோசிச்சு கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லவே முடியாத ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு டைரக்ட்டா நம்ம கௌதம் கிட்ட இதுதான் விஷயம். உங்க அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இதுல ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது. ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. உங்கள 10 மாசம் சுமந்து பெத்தவங்க தான் அப்படின்ற விஷயத்த போட்டு உடைச்சிருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய சிக்கல் வந்து இப்ப என்ன வந்திருக்கவே வந்திருக்காது. அதாவது அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு வந்து இப்ப மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி தான் ரேவதி வந்து இப்ப இப்போ ரொம்பவே சீரியஸா இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க போயிட்டு வந்து இப்போ பார்த்தா, அவங்கள வந்து அந்த வார்ட்ல இருந்து இப்போ வந்து ஐசியூக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து ஐசியூல தான் இருந்துட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இதுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. கடைசியில இப்போ வந்து ஐசியூக்கு மாத்திட்டாங்க. அங்க வந்து இப்போ நம்ம ரேவதி ஒரு பேப்பர்ல லெட்டர் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து அவங்களுக்கு தோணியிருக்கு போல தனக்கு என்னமோ ஒண்ணு ஆகப் போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ மொத்தமா வந்து எழுதி நம்ம இலக்கியாவுக்கு வந்து இலக்கியா கிட்ட குடுத்துற சொல்லி, அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அந்த லெட்டர படிச்சு பார்த்து நம்ம இலக்கியா இருந்துட்டு இனிமே வந்து நம்ம இத வந்து தாமதிக்கவே கூடாது. எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா வந்து கௌதம் கிட்ட உண்மைய சொல்லியே ஆகணும். அது என்ன நடந்தாலும் சரி, ஏன் என்னோட தாலிக்கே பிரச்சனை வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா இருந்துட்டு உண்மைய சொல்றதுக்கு முன் வர போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, "என்ன இலக்கியா ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து வர. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கிற. என்னதான் பிரச்சனை? ஏதுதான் பிரச்சனை?" அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில வந்து இப்போ இந்த மாரி ஃபோன் கால் வந்ததுனால மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்களா? அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த லெட்டர படிச்சு பார்த்து ரொம்பவே வந்து இப்போ அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த ஒரு லெட்டர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா என்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அது எனக்கே வந்து நல்லாவே தெரியுது. சீக்கிரமா என் மகன பார்த்து அவன் வாய் நெறைய வந்து என்ன அவன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடணும். இதுக்கு முன்னாடியே அம்மான்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு அவன் அதாவது தான் யாருன்னு சொல்றது தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து கூப்பிடணும். அவனோட மடியில தான் என்னோட உயிர் போணும். நான் வந்து கௌதம்க்காக என் உயிர புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்து நீ எப்படியாச்சும் என் மகன வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. நான் சாகக்கூடிய இந்த நேரத்திலயாச்சும் வந்து கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரியணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அத விட குறிப்பு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் கௌதமோட உண்மையான அப்பா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கௌதம் கிட்ட சொல்லியே ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அதில போட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தபோது நம்ம கௌதமும் அந்த இடத்துல என்ட்ரி குடுத்துறாங்க. அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இப்போ ஐசியூல இருந்து நம்ம ரேவதி வந்தா போதும். இல்ல ஐசியூக்குள்ளேயே போயிட்டு வந்து பார்த்தா கூட கண்டிப்பா நம்ம ரேவதி இருந்துட்டு அந்த எஸ்எஸ்கே தான் வந்து கௌதமோட அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.